ஹனுமன் எழுதிய ராமாயணத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வால்மீகி ராமாயணத்தை எழுதி முடிச்சுட்டு கர்வத்தோட ஊர்ல சுத்திட்டு இருக்காரு. அதை பார்த்த நாரதர் கொஞ்சம் காண்டாயி, நீங்க எழுதுனது நல்லாதான் இருக்கு, ஆனா ஹனுமன் எழுதின ராமாயணம் இதை விட நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட வால்மீகிக்கு ஈகோ தலைக்கேறிடுச்சு. உடனே ஹனுமரை போய் பார்த்து அவர் எழுதி வச்சிருந்த ராமாயணத்தை படிக்கணும்னு கேக்குறாரு. ஹனுமன் ராமாயணத்தை 7 வாழை இலையில எழுதி வச்சிருக்காரு. அதை வால்மீகி படிக்கும் பொழுது அவருடைய கர்வம் சுக்குநூறா உடைக்கப்படுது. ஏன்னா அவர் எழுதின ராமாயணத்தை விட ஹனுமன் எழுதின ராமாயணம் ரொம்ப சூப்பரா இருக்கிறத பார்த்து அழ ஆரம்பிச்சிடறாரு. அதை பார்த்த ஹனுமன், ஏன் நான் எழுதுனது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க எழுதின ராமாயணத்தை படிச்சா என்னுடைய ராமாயணத்தை யாரும் சீண்ட கூட மாட்டாங்கன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுகுறாரு. அதுக்கு ஹனுமன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிருந்த அந்த 7 வாழை இலையையும் தன் கையில கசக்கி தூளாக்கிறாரு. இதை பார்த்து அதிர்ச்சியில வால்மீகி, ஏன் என்ன காரியம் பண்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹனுமன், உங்களுக்கு தான் பேரும் புகழும் வேணும், எனக்கு ராமநாமமே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு.